ஸோ ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு ஆஸ் மை ஜூனியர் ரெக்வெஸ்டட் கோனியம் மேக்குலேட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோனியம் மேக்குலேட்டம் அப்படிங்கிறது ஒரு ஓல்டேஜ் பேச்சுலருக்கான ரெமெடியாக இருக்குது. இதை பற்றி ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது ஓல்டேஜ்க்கான ரெமெடியாக இருக்கிறனால ஓல்ட் ஏஜில் என்னென்ன பிரச்சனை வருமோ அதோட சிம்டம்ஸ் தான் இதில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா மைண்ட் பார்க்கலாம். மைண்டில் ஓல்ட் ஏஜில் என்ன சிம்டம்ஸ் வரும்? மெமரி கொஞ்சம் வீக் ஆகும், அந்த மாதிரி தானே. ஸோ இவங்களுக்கும் அதே சிம்டம் இருக்கும். மெமரி வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும், சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண பிடிக்காது, சும்மா படுத்து இருக்கதை அந்த மாதிரி தான் பிடிக்கும். இதை மென்டல் ஆர் ஃபிசிக்கல் இது ரெண்டு ஒர்க்குமே எதுக்குமே பண்ண பிடிக்காது, அவர்ஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு மாதிரி சோஷியலைஸே ஆக மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க, போய் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. இதுதான் இவங்களுக்கு வந்துட்டு மைண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹெட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஹெட்டில் வந்துட்டு காமனாக அவங்களுக்கு தூங்கி எந்திரிக்கிறப்ப அவங்களுக்கு தலைவலி இருக்கும். அதே மாதிரி வேர்ட்டிகோவுமே வந்துட்டு தூங்கிட்டு எந்திரிக்கிறப்போ ஒரு மாதிரி திரும்புகிறப்போ அந்த மாதிரிலாம் வந்துட்டு வேர்ட்டிகோ இருக்கும். அப்புறம் ஹெட்டேக் வந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறப்போ ஆசுப்பொட்டில் பெயின் இருக்கும். ஸோ இதுதான் ஹெட் சிம்டம். அதுக்கப்புறமா நம்ம ஐஸில் பார்த்தோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜில் ஐஸில் என்ன சிம்டம் இருக்கும் சொல்லுங்கள்? டிம் விஷன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மங்கலாக தெரிகிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேரலைசிஸ் ஆஃப் ஆக்குலார் மசில் இருக்கும். இதுதான் ஒரு மெயினான சிம்டம். ஓகே, ஸோ இந்த பேரலைசிஸ் ஆஃப் ஆக்குலார் மசில் இருக்கிறனால இவங்களுக்கு என்னென்ன வரலாம் மீன்ஸ் இந்த ஐபால் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஃபோபியா இருக்கும், பார்க்குறதே வந்துட்டு அவங்களுக்கு வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இயர்ஸ்க்கு போகலாம். கண்ணும் சரியாக தெரியாது, அப்போது ஓல்ட் ஏஜில் என்ன ஆகும்? காதும் சரியாக கேட்காது. ஸோ டிஃபெக்டிவ் ஹியரிங் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டொமக் சிம்டம் போயிடலாம். ஸ்டொமக் சிம்டமில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதில் பெக்யூலியரான பெப்டிக் அல்சர் சிம்டமை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். பெப்டிக் அல்சர் தெரிஞ்சு அப்படின்னா இந்த ட்ரக் நீங்கள் எழுதிடலாம். ஸோ பெப்டிக் அல்சரில் வந்துட்டு என்ன சிம்டம் இருக்கும்? நம்ம வந்துட்டு சாப்பிட்ட உடனே நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு வந்துட்டு பர்னிங்கு, இந்த இங்கெல்லாம் ஹார்ட் பர்னு, அதுக்கப்புறம் எபிகாஸ்ட்ரியமில் பெயின், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டொமக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்டமன் போனோம் அப்படின்னா அப்டமனில் லிவரில் தான் பெயின். ஸோ லிவர் இருக்கிற இடத்துல எங்கே இருக்குது? ரைட் ஹைப்போகாண்ட்ரியமில். அங்கே தான் வந்துட்டு பெயின் இருக்கும். அந்த பெயின்னால் அவங்களுக்கு வந்துட்டு லிவரில் இருக்கிற பெத்தோஜென்சிஸ்னால அவங்களுக்கு ஜாண்டிஸ், அந்த மாதிரி ஜாண்டிஸான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அப்டமன் ரிலேட்டட். ஸோ இந்த அப்டமனில் வந்துட்டு பெக்யூலியராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரைட் ஹைப்போகாண்ட்ரியமில் ஒரு நைஃப் வச்சு இது பண்ணுற மாதிரி, குத்துற மாதிரி எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு கோனியம் மேக்கா வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூலில் வந்துட்டு அவங்களுக்கு எப்பயுமே ஒரு அர்ஜிங் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தாலே இந்த ஓல்ட் ஏஜ் ஆக ஆக ஸ்பிங்க்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வீக் ஆகிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்துட்டு அர்ஜிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க அப்படியே ஸ்டூல் போனாலுமே கூட அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரெக்டமில் ஒரு பர்னிங்கு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டெனஸ்மஸ்ஸு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து ஸ்டூலுக்கான சிம்டம். இதே மாதிரி தான் யூரினரி சிம்டமும் இவங்களுக்கு எப்படி அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் அர்ஜிங் இருக்கும். மீன்ஸ் அவங்களால வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான கஷ்டம் இருக்கும், யூரின் ஹோல்ட் பண்ணுற கஷ்டம். ஸோ இதே மாதிரி அவங்க யூரின் போனாலும் கூட எப்படி அப்படின்னா ஒரு கொஞ்சம் போவாங்க, ஃபஸ்ட் ஒரே டைம்லேயே கொஞ்சம் போவாங்க, அப்புறம் ஸ்டாப் ஆகும், கொஞ்சம் போவாங்க, ஒரு ஸ்டாப் ஆகும். திஸ் கால்டு ட்ரிபிளிங் ஆஃப் யூரின், நம்ம தெரியும்ல. ஸோ அந்த ட்ரிபிளிங் ஆஃப் யூரினில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கோனியம் மேக் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷுவல் சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலில் இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசைர் இருக்கும், பட் டிக்ரீஸ்டு பவர் இருக்கும். டிக்ரீஸ்டு பவர்னால் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு டிசைர் அதிகமாக இருக்கும், பட் அட் த டைம் ஆஃப் காய்ஷன் அவங்களால வந்துட்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதுதான் டிக்ரீஸ்டு பவர். ஸோ இந்த டிக்ரீஸ்டு பவர் இருக்கிறனால செக்ஷுவல் டிசைரும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இவங்களுக்கு அந்த செக்ஷுவல் அப்படைட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகாதப்போ அவங்களுக்கு சப்ரஷன் நடக்கும். அப்படி சப்ரஷன் நடக்கிறப்போ அவங்களுக்கு வரதான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம இந்த மெடிசனை கொடுப்போம். என்ன வரலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டெஸ்டிகிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டெஸ்டிகிள்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகி உள்ளே வந்துட்டு புல் பேக் ஆயிரும். ஸோ அப்படி புல் பேக் ஆகுறப்போ அவங்களுக்கு
அவங்களுக்கு ஹார்டாக ரொம்ப இண்டுரேட்டடாக ஃபீல் ஆகுறப்போ அந்த டெஸ்டிகல்ஸில் பெயின்ஃபுல் சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்ரஸ் பண்ணனால வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அடிப்பட்டனால அந்த டெஸ்டிகல்ஸில் அடிப்பட்டனால இந்த டெஸ்டிகல்ஸ் வந்து ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த கோனியம் மேக் கொடுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீமேல் சிம்டம்ஸ் போகலாம். ஃபீமேல் சிம்டம்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம மென்சஸ் பற்றி பார்க்கலாம். மென்சஸில் என்ன அப்படின்னா டிஸ்மெனோரியா மீன்ஸ் பெயின்ஃபுல் மென்சஸ். அந்த பெயின் வந்துட்டு கீழே தைஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இது கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு யூரின்க்கு அப்புறமே லுக்கோரியா இருக்குது அதிகமாக மீன்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை இந்த கோனியம் மேக்கை கொடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பிரெஸ்ட்டுக்கு வந்துடலாம். பிரெஸ்ட்டில் நான் வந்துட்டு ஃபஸ்ட் எப்படி சொன்னேன், டெஸ்டிகல்ஸில் வந்துட்டு ஹார்ட்னஸ் இருக்குமா, அதே மாதிரி இந்த பிரெஸ்ட்லேயுமே வந்துட்டு ஹார்ட்னஸ் இருக்கும். எவ்வளோ ஹார்ட்னஸ் அப்படின்னா மீன்ஸ் ரொம்ப ஹார்டாக பெயின்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு 2 கையை வச்சு க்ரஷ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக ஹார்டாக இண்டுரேட்டடாக இருக்கும் பிரெஸ்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது நம்ம யூட்ரைன் பற்றி பார்க்கலாம். யூட்ரைன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, யூட்ரைன் ஆஸ் வந்து ரொம்ப இண்டுரேட்டடாக அது வந்து சரியாக ஓப்பன் ஆக முடியாத அளவுக்கு இண்டுரேட்டடாக இருக்கும். அப்படி இருக்கிறனாலையும் அதுக்கப்புறம் ஓவரியில் ஓவரைட்டிஸ் மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஓவரி, இது ரெண்டுமே இருக்கிறனாலையும் அவங்களால ஒரு ப்ராப்பரான கன்செப்ஷனுக்கு போக முடியாது. ஸோ இதுவும் வந்துட்டு கோனியம் மேக்கோட சிம்டம்ஸ் தான். ஓகே, இது மேல் அண்ட் ஃபீமேல் சிம்டம். இதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு ட்ரை கஃப், எப்பயுமே ட்ரை கஃப் இருக்கும். ரொம்ப வேர்ஸாக ஈவினிங் அண்ட் நைட்டில் வந்து இருக்கும். எப்பயுமே இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பேசினாலும் அக்ரவேட் ஆகும், சிரிச்சா கூட அக்ரவேட் ஆகும். அண்டு நைட்லலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, எதனாலயா இருக்கும்? ஸோ அவங்களுக்கு படுத்தோடனே அது அக்ரவேட் ஆகி கஃப் வரும். இதெல்லாம் இந்த கஃப் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு லாரிங்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி இச்சிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இச்சாகி அவங்க கஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கஃப் பண்ண அவங்களுக்கு நிறைய கஃப்க்கு அப்புறம் தான் கொஞ்சமாக எக்ஸ்பெக்ட்ரேஷன் வரும். ஓகே, இந்த மாதிரி கஃப் எல்லாம் இருக்கட்டும். அண்ட் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு வந்துட்டு செஸ்ட்டில் வந்து ஒரு டைட்னஸ், அந்த மாதிரி ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகுறனால அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. ஒரு லீஸ்ட் எக்ஸர்ஷன்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ சரியாக ப்ரீத் பண்ண முடியாது, டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் இருக்கும். ஓகே, அதனால இந்த செஸ்ட்லலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாம் பேரலைசஸ் ஆன மாதிரி அவங்களால மூமெண்ட், அந்த ரெஸ்பிரேஷன் மூமெண்ட்டே அவங்களால பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேக்கு, எக்ஸ்ட்ரிமிட்டி, ஸ்கின் பற்றிலாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா, அரிஸ்டாட்டில் வந்து இறந்து போனதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரிசனில் இருக்கிறப்போ பாய்சன் கொடுத்து தான் அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு அரிஸ்டாட்டில் தான். நம்ம வந்துட்டு ஹனிமன் தான் வந்து ட்ரக் ப்ரூவிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கும் முன்னாடி பண்ணது வந்துட்டு அரிஸ்டாட்டில் தான். இந்த அரிஸ்டாட்டிலுக்கு கொடுத்த அந்த பாய்சன் என்ன அப்படின்னா கோனியம் மேக் தான். ஸோ கோனியம் மேக் அப்போ வந்து பாய்சனா சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. பொட்டனைஸ்டு ஃபார்மில் கோனியம் மேக் இஸ் அ மெடிசன். ஸோ ராவாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கூடாது. ஸோ அந்த கோனியம் மேக் வந்து ராவாக அவருக்கு பாய்சனாக கொடுத்தப்போ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அசெண்டிங் பேரலைசிஸ் தான் நடந்திருக்கு. ஸோ அதை தான் அவர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணார். அசெண்டிங் பேரலைசிஸில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கால்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இடமா போய் லாஸ்ட்டாக இந்த ரெஸ்பிரேட்டரி மசில் பேரலைஸ் ஆகி தான் அவர் வந்துட்டு இறந்து போயிருக்காரு. ஸோ அப்படி இறந்து போனதை அவர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த ட்ரக்கை பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல பேரலைசிஸ் தான் வரும். ஆக்குலார் மசில் பேரலைசிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ ரெஸ்பிரேட்டரி மசில் பேரலைசிஸ் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ பேக்லேயுமே வந்துட்டு பேரலைசிஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் பேரலைசிஸ் இருக்கும். இந்த பேரலைசிஸ் மாதிரியே இன்னொரு கோனியம் மேக்கோட எலிமெண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ப்ளோ மீன்ஸ் அடிப்பட்டக்கப்புறம் வர பிரச்சனை. பேக்கில் நம்ம பார்த்தோன்னா பேக்கில் எங்கேயோ அடிப்பட்டக்கப்புறம் எனக்கு வந்து பேக்கில் பெயின் மீன்ஸ் காக்கிக்ஸில் பெயின், லம்பாரில் பெயின், எந்த இடத்துல பெயின்னாலுமே அடிப்பட்டக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஆல்ரெடி லிவரில் ஏதோ அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, லிவரில் அஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ஷோல்டர்ஸில் வந்து பெயின் வரும். பிட்வீன் த ஷோல்டர்ஸில் வந்து பெயின் இருக்குது. ஸோ அதே சிம்டம் இந்த பேக்லேயுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரலைசிஸ் இருக்கும். ஸோ அந்த பேரலைஸ்டு ஒரு மாதிரி ஹெவியாக வீக்கான ஒரு ஃபீல் வந்துட்டு லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அசெண்டிங் பேரலைசிஸ் தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கால் தான் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் ஒரு வீக்னஸ், ஒரு பேரலைஸ்டு ஃபீல் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் மஸ்குலார் வீக்னஸும் அதிகமாக இருக்கும். ஓகே,
ஸோ இதெல்லாம்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஓகே. இப்போ ஸ்கின்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி, அவங்களுக்கு வந்துட்டு ஜாண்டஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அதே மாரி இந்த ஸ்கின்லயுமே நம்ம வந்துட்டு இந்த எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் வந்து பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு அடிபட்டக்கப்புறம் வர அந்த ஒரு இண்டுரேஷன், ஒரு மாரி ஹார்ட்னஸ், அதுலேருந்து வர டிஸ்சார்ஜஸ், ஃபெட்டிட் டிஸ்சார்ஜஸ் அதுக்கெலாம் கூட நம்ம வந்துட்டு இந்த கோனியம் மேக் கொடுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இவங்களுக்கு வந்துட்டு என்ன பெக்யூலியராக இருக்கும் அப்படின்னா, நைட் ஸ்வெட் வந்துட்டு பெக்யூலியராக இருக்கும். ஏர்லி மார்னிங் அண்ட் நைட்டில் அவங்க வந்து தூங்குனாலே மீன்ஸ் கண்ணை மூடி தூங்குனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நைட் ஸ்வெட் அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த நைட் ஸ்வெட் வந்து ரொம்ப ஃபெட்டடாகவும் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் வந்து கோனியம் மேக்கோட சிம்டம்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்துட்டு மொடாலிட்டிஸ் பார்க்கலாம். என்ன மொடாலிட்டிஸாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறப்ப தலைவலி வருது, தூங்குனா இருமல் வருது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ லையிங் டவுன் அக்ரவேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு மென்சஸ்க்கு முன்னாடியும் மென்சஸ் அப்பயுமே பிரெஸ்ட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அதே மாதிரி அவங்களுக்கு பிஃபோர் அண்ட் டியூரிங் மென்சஸ் அக்ரவேஷன். ஓகே, மைண்டில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இது ரெண்டுமே பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதுவுமே ஒரு மொடாலிட்டி தான். அவங்களுக்கு இதுவுமே ஒரு அக்ரவேஷன். ஓகே, நம்ம இப்போ அம்லரேஷன் பற்றி பார்க்கலாம். அம்லரேஷனில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு வந்து இந்த மஸ்குலர் வீக்னஸ், இந்த லோயர் லிம்ஸில் மஸ்குலர் வீக்னஸ் இருக்கும்ல, அந்த மஸ்குலர் வீக்னஸ், அந்த பெயின் வந்துட்டு காலை தொங்க போடாமல் காலை எடுத்து சேர் மேலே வச்சாங்க அப்படின்னா தே ஃபீல் பெட்டர். ஸோ இது ஒரு அம்லரேட்டிங் ஃபேக்டர். அதுக்கப்புறம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபயர்லாம் எரியும்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ சாப்பிடாம இருந்தாங்கன்னா தே ஃபீல் பெட்டர். ஓகே, அதே மாதிரி யார்கிட்டையும் பேசாமல் ஒரு டார்க் ரூமில் அமைதியாக இருந்தாங்கன்னா தே ஃபீல் பெட்டர். So hope you have understood this drug. Next என்ன டாபிக் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Let's see there. Bye.